வாங்க, நீங்கள் கட்சியோட தேசிய அமைப்பாளர், நீங்கள் அங்கே உட்கார்ந்துருக்க விஷயம் எங்களுக்கு தெரியலைங்களா? இல்லை, அப்பப்போ ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அவர் கட்சியோட உபத்தலைவர், அவர் கட்சியோட தேசிய அமைப்பாளர். வாங்க. அதான் பார்த்தா என்னடா எல்லாரும் இருக்காங்க, நம்மளோட மின்சார கண்ணா மட்டும் காணும். சில பேர் கோச்சுக்காங்க, என்னடா இவருக்கு வந்து பேரை கொடுத்துறாங்க. இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பொறுமையாக நீங்கள் இவ்வளோ நேரம் காத்திருந்தீங்க. பொறுமையாக காத்திருந்தது மட்டும் இல்லாமல் அனைவரும் சொன்னதை ஒழுக்கமாகவும் நாகரிகமான முறையிலையும் கேட்டுக்கிட்டீங்க. அதுக்கு நாங்கள் ஸ்தாபனத்தின் சார்பாக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ எல்லாருமே அவங்கவுங்க கருத்தை சொல்லியிருந்தாங்க. நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாருமே மறைந்த தலைவர்கள் சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா அமைச்சராக இருந்து காலத்தில் வந்தீங்க. மறைந்த தலைவர் ஆரம்ப தொண்டமான் ஐயா அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் வேலை செஞ்சுருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு அரசியல் களம் மாறி இருக்கு. அரசியல் களம் மாறி இருக்கு. அரசியல் களம் மாறி இருக்கு எப்படின்னா, இன்னைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களோட பேச்சுத்திறனாக இருக்கட்டும், இல்லாட்டி இளைஞர்கள் மத்தியில் வந்த அந்த அரசியல் புரட்சியாக இருக்கட்டும், அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அது அவங்களோட ஜனநாயக உரிமை. உங்கள் எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையாகவே பேசணும். காலங்காலமாக என்றைக்குமே ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, ஒரு பிரச்சனையை பிடிக்கணும், ஆனால் அதை அவங்க மேலே தப்பு கண்டுபிடிக்க முடியல. குடும்ப அரசியலுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போம், பரம்பரை அரசியலுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போம். நான் ஒரே ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நான் என் பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான், அது ஒரு உண்மை தான். ஏன்னா ஒரு பிராண்ட் நேம். அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது அவங்கவுங்களோட பொறுப்பு. இல்லை தந்தை அரசியல்வாதி, கட்டாயம் மகன் அரசியல்வாதி ஆகணும்னு இல்லை. அது சூழ்நிலையாக மாறலாம், காலத்துக்கேற்ற கட்டாயமாக மாறலாம். ஆனால் அவங்கவுங்க பதவி, அவங்கவுங்க இருப்பிடம், அவங்கவுங்க முக்கியத்துவத்தை தக்க வைக்கிறது உங்களோட போட்டில் தான் இருக்குது. இன்றைக்கி இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, ஏனேனும் சர்வதேச ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசியல் தலைவர்கள் தலைவிகளின் வாரிசுகள் தான் வந்திருக்கு. நிறைய பேர் மக்களோட வாக்குகளை வாங்காமல் அரசியலிருந்து அகற்றவும் பட்டிருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட வாக்குகளை வாங்கி 50 வருஷம் கழித்து பிரதமராக உட்கார்ந்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பங்களாதேஷில் என்ன நடந்துச்சு. நான் ஏன் உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன்னா, நான் இங்கே உங்கள் முன்னால் நிற்கும் போது ஜீவன் தொண்டமான்னு பார்க்குறேங்க. மறைந்த தலைவர் ஆரம்ப தொண்டமானின் அரசு, மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் பேர். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த முக்கியமான கலந்துரையாடல்கள் கொஞ்சம் இந்த தொண்டமான் என்கிற வார்த்தை என்கிற நாமத்தை அடுத்த அரை மணி நேரத்துக்கு மறந்துடுங்க. நான் சொல்கிற விஷயத்தில் உண்மை இருக்கா இல்லையான்னு மட்டும் நீங்கள் தீர்மானிச்சு பாருங்க. நீங்கள் எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும். நாங்கள் அமைச்சரவை அந்தஸ்தில் அமைச்சு பதவி வச்சிருந்தது அந்த 1 வருஷத்துக்கு. சில பேர் கேட்பாங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நாங்களும் ஒவ்வொரு தடவை பட்டியலிட்டு சொல்லிட்டு தான் இருக்கோம். காலை இலவச உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம், ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தை கொண்டு வந்தோம். வீடு திட்டத்தை விட காணி உறுதி பத்திரங்கள் தயார் பண்ணுறதுக்கே 5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாங்கள் செஞ்சுருக்கோம். இல்லை, இது எல்லாமே அந்த 1 வருஷத்தில் போகலை. அப்புறம் என்னதான் செய்ய சொல்லுவோம்? வீடு திட்டம் நாங்கள் வரதுக்கு முன்னால் வீடு திட்டம் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் நான் இந்த மீடியாவில் இருக்கிற சூழ்நிலை வேறு. ஏன்னா அதனால தான் இன்றைக்கி குறிப்பாக ஊடகத்துறையில் இருக்க மூத்த ஊடகவியலாளர்களுக்கு நான் வர சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்ககிட்டயும் சில விஷயங்கள் நான் பகிர்ந்துருக்கேன். இப்போ இந்த வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாரம் எடுத்த காலப்பகுதியிலேருந்து 2000 சொச்ச வீடுகள் முடிஞ்சு, பாக்கி இருக்கிற 4000 வீடுகளை முடித்தா மட்டும்தான் 10,000 வீடு திட்டம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கொரோனா தொற்று நோய் வந்துச்சு. கொரோனா தொற்று நோய்க்கு அப்புறம் நம்ம வரலாறுலேயே எதிர்பார்க்காத ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம வேலை செஞ்சோம். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் வேலை செய்யும் போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். கொரோனா காலப்பகுதியில் இன்றைக்கி நிறைய பேர் அதை மறந்துட்டு பேசுகிறாங்க. வீடு திட்டத்தோட வேலை ஒரு 550 சதுரடி இந்தியா வீடு கிட்டத்தட்ட நம்ம பாரம் எடுக்கும்போது 9,50,000. நம்ம பாரம் எடுத்து 1 வாரத்தில் கொரோனா பொருளாதார நெருக்கடி எல்லாம் வந்த பிற்பாடு ஒரு வீட்டின் விலை கிட்டத்தட்ட 32 லட்ச ரூபா தொட்டுச்சு.
இப்போ அரசாங்கம் நம்மளுக்கு நிதி ஒதுக்கீடு வழங்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி தான் செலவு பண்ணுறது? இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசி ஒரு முக்கியமான மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். நாங்கள் கொண்டு வந்த மாற்றம் என்னன்னா, தோட்டத்தில் வேலை செஞ்சால் மட்டும் வீடு கிடையாது, தோட்டத்தில் பிறந்தா வீடு. ஆசிரியர்களுக்கு வீடு, மலையகத்தில் உள்ள ஊடக பிரிவில் இருக்கிற பிரதித்துவத்துக்கு ஒரு வீடு, கலைஞர்களுக்கு ஒரு வீடு, தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு வீடு, அதே நேரத்தில் கை காசு வேலை செய்கிறவங்களுக்கு வீடு. ஆனால் அதுக்கு எங்களுக்கு தேவை ஒரே ஒரு கிரைட்டீரியா, நீங்கள் அந்த தோட்டத்தில் பிறந்திருக்கு. ஆனால் அதை மாற்றுறது ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. இன்றைக்கி உங்கள் எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்குது. நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க, நாளைக்கு அந்த குழந்தை அந்த தோட்டத்தில் வளரும் போது அதே தோட்டத்தில் ஒரு மலையில் வீடு திட்டம் வரும். அந்த குழந்தை கேட்க தானே செய்யும், என் அப்பா வந்து ஒரு ஆசிரியராக இருக்காங்க, என் அம்மா வந்து ஒரு பட்டதாரியாக இருக்காங்க, ஏன் அவங்களுக்கு வீடு திட்டம் வர மாட்டேங்குது? அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சால் மட்டும்தான் வீடு திட்டம். அப்படின்னா நான் ஏன் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எனக்கு இந்த படிப்பு வேணும், எனக்கு இந்த கல்வி வேணும், நான் தோட்ட தொழிலில் ஈடுபடுறேன், ஏன்னா அப்போ தான் எனக்கு சலுகை கிடைக்கும், அப்போ தான் எனக்கு வீடு கிடைக்கும். அப்படி இருக்கிற ஒரு சின்ன தவறான முடிவினால் அந்த குழந்தையோட வாழ்க்கையே இல்லாமல் நம்ம வந்து அந்த ஆசையை காமிச்சு மோசம் காமிக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எதிர்கட்சியா என்னோட பொறுப்பு, ஆளுங்கட்சியாக தான் என்னால் இந்த முடிவுகள் எடுக்க முடியும். ஆனால் முடிவுகள் எடுக்கிறது ஒரு நாள் வேலை, அது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதே வீடு திட்டம் எத்தனை வீடு கட்டியிருக்காங்க அரசாங்க சார்பாக? 2 வருஷம் ஆச்சு அவங்க பாரம் எடுத்து. எத்தனை வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னு சொல்லுங்க. அசோகன் அவரோட பகுதியில் 6000 கிட்டத்தட்ட 6000 ஆவணத்தை வழங்கினாங்க. அந்த 6000 ஆவணங்களை வழங்கும் போது அன்னைக்கு நாங்கள் மீடியாவில் வந்து எடுத்து சொன்னோம், இந்த ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெத்து பேப்பர், இந்த ஆவணத்தில் எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது, இந்த வீடு உங்களுக்கு சொந்தம். இன்னைக்கு அந்த 6000 பேர்ல எத்தனை பேருக்கு வீடு திட்டம் வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அரசாங்கத்தில் ஒரே ஒரு விஷயம், நான் இந்த இடத்துல இதை வெளிப்படையாகவே சொல்லுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளார ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே இன்னொன்று பேசுகிற பற்றி எனக்கு கிடையாது. உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், ஊடகத்தை வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன், ஜனாதிபதிக்கு எதிரானவன் நான் கிடையாது. ஜனாதிபதி அவர்களுக்கு நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கலாம், அது போக போக தான் தெரியும். இப்போ தான் பாரம் எடுத்திருக்கு. 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருந்தவங்க 150 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு வச்சிருக்காங்க. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு மக்கள் மத்தியில். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது அவங்க கவனமாக தான் முன்னால செல்லுவாங்களே தவிர உடனே மாற்றத்தை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கறது நம்மளோட தவறும் தான். நான் ஏன் இது உங்கள்கிட்ட சொல்றேன்னா, இந்த இடத்துல நீ ஜனாதிபதி மேலே எந்த விமர்சனமும் கிடையாது. அது நல்ல நோக்கம் இருக்கட்டும், செயல்திறன் இருக்கையில் போக போக தெரியும். நான் இங்கே சொல்றது ஒரே ஒரு விஷயம், ஜனாதிபதி மேலே எந்த விதமான விமர்சனமும் இல்லை, ஆனால் அரசாங்கத்தின் மீது விமர்சனங்கள் உண்டு. ஏன்னா இன்னைக்கு ஜனாதிபதி பெயரை பாவித்து பாராளுமன்றத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்க, அமைச்சர்களாக இருக்கிறாங்க. சரி, குறை சொல்லிட்டே இருக்கீங்க, அது வேற விஷயம். குறை சொல்றதுக்கு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கலையே. மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க ஏன்? எனக்கு எதிராக வாக்களிச்சாங்க ஏன்? காரணம் ஒண்ணுதான், இல்லை எங்களுக்கு வந்து ஒரு விடிவு வேணும், ஒரு மாற்றம் வேணும். இப்ப நான் வந்த புதுசுல இருந்து உங்களுக்கு வந்து சலுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தனோ இல்லையோ, நிரந்தர தீர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தீர்வுகளுக்கு வாக்குகள் விழுகாது, தற்காலிக சலுகைகளுக்கு தான் விழுகும். ஆனா நம்ம எதிர்பார்க்கறது நம்ம வாழ்க்கையில நிரந்தர மாற்றம். அது எப்படிங்க? வாங்குறது மட்டும் தற்காலிகம், ஆனா எதிர்பார்க்கறது நிரந்தரம். தவறு நம்ம மேலேயும் இருக்கு. தேர்தல் காலம் அவசியம். 5 வருஷத்துக்கு செஞ்சா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். நிர்வாகம் செஞ்சாங்க. இன்னைக்கு ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்ட்ட வெளிப்படையாகவே சொல்றேன், மலையக சம்பந்தமா அவரோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு தெளிவுபடுத்த மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு நானும் பாராளுமன்றத்தில் பேசாம இருந்திருந்தேன்னா ஒண்ணுமே நடந்திருக்காது. மலையக மக்கள் ஒரு இன்னும் இருக்கிறதே யாருக்கும் தெரியாமல் போயிருக்கு. இவங்க வந்தோடனே என்ன பண்ணாங்க, நாங்கள் இனிமேல் இவங்களை வந்து அப்கண்ட்ரி தமிழ்ஸ் அப்படின்னு தான் மலையக தமிழ்ஸ், மலையகம் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதை உடனே புத்திஜீவிகள் பாராட்டுறாங்க. சரி, அவங்க வந்து அவங்க வார்த்தைகள் தான் பேச்சை மாற்றுறாங்க. நான் அமைச்சராக இருக்கும்போது ஜனத்தொகை வாக்கெடுப்பு, சென்சஸ்
சென்சஸ்லேயே நான் மலையக தமிழ்னு கொண்டாந்தேனே, அன்னைக்கு ஏன் யாருமே சொல்லல? இல்லை, இதான் அவங்களோட சொல்ல வர என்னன்னா, ஜீவன் தொண்டமான பார்க்கறது ஒரு கண்ணோட்டத்தில், அரசாங்கத்தை பார்க்கறது இன்னொரு கண்ணோட்டத்தில். ஒரு சின்ன உதாரணம் நீங்க சும்மா சிந்திச்சு பாருங்க. பதுலா பகுதியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருக்காரு. அன்னைக்கு அவர் ஃபோனில் பேசுறாரு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஃபோனில் பேசுறாரு. யாரும் போலீஸோடையும் தோட்ட முகாமையாளர்களும் கூட்டாளி தான் இருக்கிறார். ஆனால் நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, இந்நேரம் அவர் இடத்துல ஜீவன் தொண்டமான உட்கார்ந்து ஃபோன் பண்ணி நம்ம கட்சிக்காரங்களை விட்டுருங்க, அந்த மற்ற கட்சி ஒன்று இருக்கு உள்ளார தூக்கி போடுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் தத்ரியம் பிடிச்சவங்க அப்படின்னு ஜீவன் தொண்டமான் சொல்லி இருந்தா என்ன ஆயிருக்கும்? சிந்திச்சு பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. இது எனக்கு உண்மைக்கும் அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி நல்லவன்னு சொல்றவங்கள நான் யாரும் விமர்சிக்க மாட்டேன். ஆனா அரசாங்கம் நல்லவன்னு சொல்றதுக்காக ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கா இல்லை? ஏன்னா அவ்வளோ தூரம் போய் இறங்கி பிரச்சாரம் செஞ்சு இவங்க தான் எங்களை காப்பாற்ற வந்த மகான்கள் அப்படின்னா உங்களுக்கு இல்லத்தில் ஏன்னா இதயத்தில் ஒரு பெரிய கோயிலெல்லாம் கட்டி கடைசியில் ஆதாரப்பூர்வமாக வெளியே வந்திருக்கு, பத்திரியம் பிடிச்சான்னு சொல்கிறோம். முகத்தை எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? நான் இன்னைக்கு ஒரே ஒரு ஆலோசனை தான் வழங்க விரும்புகிறேன் இளைஞர்களுக்கு, இளைஞர் யுவதிகளுக்கு. நீங்கள் பிரச்சாரம் செஞ்சு அரசியல் ரீதியாக வேலை செய்வது எந்த விதமான தவறும் கிடையாது. அது உங்கள் ஜனநாயக உரிமை. நீங்கள் எனக்கு மட்டும்தான் பிரச்சாரம் செய்யணும் இல்லை, யாருக்கு வேணாலும் உங்களுக்கு யார் நீங்கள் இஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் பிரச்சாரம் செஞ்சு கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பிரச்சாரம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆட்சி வாழும்போது கேள்வி கேட்கிற தைரியம் உங்களுக்கு இருந்தது. இல்லை நான் உங்களுக்கு பிரச்சாரம் செஞ்சேன் அதனால அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நான் கண்டுக்காமல் போயிட்டே இருப்பேன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய தவறு. ஆனால் உங்களுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்க சிந்திச்சு பாருங்க. சொல்றாங்க தானே எனக்கு பெருமையா ஜீவன் தொண்டமான் ராஜினாமா செய்யணும், ஏன்னா நாங்க சம்பளத்தை வழங்கிட்டோம். அவர் 10 ரூபா கூட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு, நாங்கள் அதை விட கொடுத்துட்டோம், அவரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. சரி, நான் அவங்க எல்லா வீட்டையும் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். உங்கள் எல்லாருக்குமே அரசியல் பொது அறிவு இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அரசாங்கம் கட்டாயம் பதில் சொல்லி ஆகணும். அந்த 1750 ரூபா சம்பளத்தை நீங்கள் வழங்கினது மக்கள் நலன் கருதி நாங்கள் தேர்தலுக்கு முன்னால் வாக்குறுதி கொடுத்துருந்தோம். நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு சம்பளத்தை வழங்கினீங்களா? இல்லாட்டி இல்லை ஜீவன் தொண்டமான் பேசிட்டாரு 10 ரூபா கூட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. என்னன்னாலும் கூட்டி கொடுத்தே ஆகணும், அவ்வளோ ரோஷம். ஆனால் உண்மைக்கு மக்கள் மேலே அந்த ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு, ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு, ஒரு நல்ல நோக்கம் இருந்துச்சு, ஒரு நல்ல சிந்தனை இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? அவ்வளோ ரோஷம் குத்துக்கிட்டு வருதுன்னா அவங்க சொன்ன 2138 ரூபா அடிப்படை சம்பளத்தை தான் வழங்கியிருக்கணும். நான் ஏன் இதை கேட்குறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 2020 நாங்கள் பாரோ எடுத்தவங்க யாரையும் நாங்கள் போராட்டம் செய்ய வைக்கல. நேரடியாக 1000 ரூபா சம்பளம் 6 மாதம் காலப்பகுதிக்குள்ளார வழங்கணும். 2023 பொறுத்த வரைக்கும் ஆமாம் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்ன பிரச்சனை என்னன்னா, பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு ஜீவன் தொண்டமானா பிடிக்காது, அதான் உண்மை. ஏன்னா அவங்க சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் சர்வதேச ரீதியாக கொண்டு போகிறோம், அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு தாளம் போடுற உறுப்பினர்கள் தான் அவங்களுக்கு வேணும். அதனால தான் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஆளுங்களை ஒரு அளவுக்கு மேலே இது பண்ணுவாங்களோ பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, அன்னைக்கு 1700 ரூபா. நான் இப்போ சமீபத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜீவன் தொண்டமானோட 1700 ரூபா கோரிக்கையை ஏற்று சம்பளத்தை வழங்குறதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஏன் அப்படி சொன்னேன்னு நிறைய பேருக்கு புரியுது. ஆனால் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நிரூபிக்கிறேன். எனக்கு ஞாபகம் இந்த சம்பள நிர்ணய சபையை கூட்டும் போது பெருந்தோட்ட நிறுவனங்கள் கை கழுவிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க அதெல்லாம் எங்களால் வழங்க முடியாது. அப்போ நாங்கள் சொல்ல சரி சம்பள நிர்ணய சபையை நாங்கள் கூட்டோம். சம்பள நிர்ணய சபையை கூட்டும் போது உங்கள் அனைவருக்குமே புரிஞ்சாகணும், மொத்தமாக இந்த பக்கம் 10 பேர், இந்த பக்கம் 10 பேர் வாக்களிக்கிறதுக்கு. இந்த பக்கம் இருக்க 10 பேர் யாரு? பெருந்தோட்ட நிறுவனங்கள். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.